துளசி, நான் சாயப்பட்டறைக்கு வேலைக்கு போயிட்டு வரேம்மா. நீ பார்த்து பத்திரமா வீட்லயே இரு. ஏன்னா டாக்டர் 2 நாள் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. தேவையான அளவுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு. நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். ஆமாம், வீட்டுக்காச்சும் அரிசி பருப்பு தேவைப்படுதாம்மா? ஆமாங்க, அரிசி தீந்துட்டு இருக்கு, வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கொசு வலை ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. சரி துளசி, நான் சாயப்பட்டறைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ வீட்டில் பத்திரமா இரு. வேணுங்க தேவையான வாங்கிட்டு வந்துடுறேன் துளசி. சரிங்க, போயிட்டு வந்து துளசி. வந்தாப்புல பொம்பளை பந்தடிச்சாலும் வரப்போ சிக்கி நொந்து போனாலும் அதே அப்பா. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. அடேங்க அப்பா, என்ன பால்ல இவ்வளவு ஆடை இருக்குது? ஆடைய விலக்கி கொடு, நான் பாலை குடிக்கிறேன். பாலை குடிக்கிறதுக்கு எதுக்குங்க இப்படி இது பண்ற? உனக்கு ரொம்ப தான் ஆசை, முதல்ல பாலை குடிங்க. நமக்கு இன்னைக்கு முதலிரவு, அதனால நீ விளக்கு, நான் குடிக்கிறேன். விளக்குறத பத்தி எனக்கு தெரியும், நீங்க முன்ன பாலை குடிங்க. ஓ, விளக்கு இருக்குது ஆனா திரிலின்னு சொல்ல வரையா? சரி சரி சரி, நீ விளக்கு நீ எடுத்துக்கிட்டு வா, நான் நான் எடுத்துக்கிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து எண்ணெய் ஊற்றி பற்ற வைப்போம். அது எரியிட்டோம் வெடிய வெடிய, அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். முதலிரவு தான் சாமியாரா வந்தப்பவே முடிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கு தேவையில்லாம விளக்கேத்தணும்? அது ஏன் கேட்குற? அது ஒரு நல்லதுதான், விளக்கேற்ற வேண்டியதில்லை. அது அவசரத்தில் செஞ்சனா அப்படி ஒன்றும் சுகப்படல கண்ணு. இன்னைக்கு நேக்கு நேரமாக பொறுமையாக செய்யலாம். சரி, கொஞ்சம் காட்டு. எதங்க? அதுதான் பணப்பெட்டிய. எந்த பணப்பேட்டிய? லாட்டரியில 1 லட்சம் ரூபா விழுந்துருன்னு சொன்ன, அந்த பணப்பெட்டி தான் கேட்டேன். ஓ, அந்த பணமா? அத நான் பேங்க்ல போட்டுட்டேங்க. ஓ, அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, உள்ள கட்டில் போட்டிருந்தீல, அதை கொஞ்சம் தூரமா எடுத்து போடு. ஏங்க? எனக்கு கட்டில்னாவே பிடிக்காது, கீழே படுத்துக்கிட்டாதான் எனக்கு சௌரியமா இருக்கு. சரிங்க. சரி, போய் கட்டில் எடுத்துட்டு வா. ஓமா, சரிங்க. சொல்றல, போ படச்சலாம். அண்ணே அண்ணே, நீ எங்கடா இருந்து வர? அவ கட்டில தூக்க போனா அடியில இருந்து வர. அண்ணே, என்ன வைத்திய கடைக்கு கூட்டணியா வச்சுக்கிட்டா, ஏன் ஆமா வீட்டு கடைக்கும் கூட்டணியா வச்சுக்கிட்டா, ஆமா. இதுல மட்டும் தம்பியை விட்டுட்டு பாத்தியானே? ஏடா, இதுல கூட்டணி வச்சுக்கிறதுக்கு என்ன லாரியா, இல்ல அரசியல் கட்சியா, இல்ல பைனான்ஸா? ஏடா, முதலிருடா, கட்டுன பொண்டாட்டிடா, எப்படிடா விட்டு கொடுக்கறது? சொல்றா பாக்கலாம். அண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுனே. என்னத்தான் கேக்குறான் பாத்தீங்களா ஜனங்களே? எப்படிடா அட்ஜஸ்ட் பண்றது? நான் என்ன இந்தோனேசியா பயணமா போறேன் உன் முயற்சி பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு? டேய், நேரத்தை வீணாக்காம போடா வெளியே. நாங்க செகண்ட் ஷோ ஓட்டியே ஆகணும்டா இன்னைக்கு. நான் அதை பார்த்து ஆகணும்பா. ஏ ராக்கம்மா, இங்க ஒரு பெரிய கதையா ஓடிக்கிட்டு இருக்கு, நீ அங்க என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவனை போக சொல்றான், போக மாட்டேங்கிறான். முதல்ல இருவ பார்த்துட்டு தான் போகணுங்கிறான். சரி விடுங்க பாவம், ஒரு ஓரமா இருந்துட்டு போறான். என்னது? முதல்ல இருவ ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு போட்டுமா? ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? தப்பா நினைக்காதீங்க, நான் வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போறான்னு சொன்னேன். அடியே, அவ என்ன
நாம என்ன சர்க்கஸ் நடத்துறோமா? அப்படி ஓரமா உக்காந்து வேடிக்கை வெடிய பார்த்துட்டு போட்டோம்னு சொல்றதுக்கு பைத்தியக்காரியா இருக்கல. 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டியது அவனையும் உட்கார வச்சுக்கிட்டு நான் எப்படிலாம் வேலை செய்வேன்? இந்த பெருக்க மாட்டேன். டேய் போடா வெளியே. என்னங்க சுபு அப்படிலாம் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை சொல்லிட்டா போதுமே, உனக்கு நோப்பாலம் பொத்துக்கிட்டு வந்துருமே. இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன டிஸ்மிஸ் பண்ணிருவியா? கட்டண புருஷனே டிஸ்மிஸ் பண்ணிருவியா? இங்க பாருங்க, எங்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாய் பணத்தோட குடும்பம் நடத்தணுமா இல்ல என் கூட குடும்பம் நடத்தணுமா? என்னது 1 லட்சம்? அடே அப்பா. சரி இப்போ என்ன பண்ணணுங்கற? உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் பணம் வேணும்னா நான் பண்றதுக்குலாம் நீங்க பேசாம இருக்கணும். சரி இவ்வளவுதானே? எனக்கு பணம் தான் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம் இல்லடி. போ. பாத்தீங்களா, உங்க புத்திய காமிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பணம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. பணம் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்ல. பண்றத பண்ணு. அப்ப சுப்பு, என்ன ராகமா? எந்த நேரமும் நீ எனக்கு 2வது கணவனா வரதுக்கு தயாரா இரு. ஏன் ராகமா இப்படி கேக்குற? ஆமா சுப்பு, நான் லாட்டரியில 1 லட்ச ரூபாய் பணம் விழுந்ததுன்னு பொய் தான் சொன்னேன். அந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா எந்த நேரமும் என்னை விட்டுட்டு போயிடுவாரு. பொய் சொன்னியா? அட பாவி, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்றியா? பணம் வரும்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயா இப்படி நடக்கும்னு தெரியலையே. ஐயோ பொட்டி போனா மயராச்சி, பொட்டி பணம் எங்க வச்சு செத்தா மயராச்சி, சிறுவாட்டை எங்க வச்சு மூடிட்டு கம்மனு நில்லு. ஐயோ கட்டி தயிர் வர காலோட மல்லு வர, லாட்டரியில 1 லட்சம் விழுந்த பணமும் போச்சு. ஆயா என்ன ரகமா, நீ ஏமாத்தி விட்டியே. யோ, ஓ எண்ணத்துக்கெல்லாம் இப்படிதாயா பண்ணணும். சரி இப்ப நீ அவங்க கூட போக தயாரா இருக்கிற? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? ஆமான்னு சொன்னா மூடிக்கிட்டு தான் நிக்க போறேன். அப்படியே நில்லு. இல்லைன்னு சொன்னாலும் அப்படிதான் நிக்க போறேன். அப்ப அப்படியே நில்லு. ராகமா, நான் செத்த நேரத்துல போயிட்டு வந்துருங்கிறியா? அப்படின்னா உனக்கு எனக்கும் முதல்ல வர ராகமா. ஐயோ கட்டின புருஷனை வச்சுக்கிட்டே எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க பாத்தீங்களா ஐயா? சரியா, சும்மா வளன்னு பேசாத, நீ போ. நான் போய் வெளியே இருக்கணும், நீ அவங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் நோட்டி விட்டு வாங்க. ஆமா போயா, நீ வா சுப்பு, நம்ம போலாம். ராகமா, அவன் கிடக்குறான் மட்டன் கோலம் மாட்டியா? வா நம்ம போலாம். துளசி, என்ன மாமா? சொல்லுங்க மாமா. ஐயோ துளசி, நம்ம மோசம் போயிட்டோமா. என்ன மாமா சொல்றீங்க? வேலைக்கு போகும்போது லாரிக்காரன் கொண்டு வந்து நம்ம செல்வம் வெத்து மேலே விட்டுட்டானம்மா. பலத்த காயத்தோட மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தவனை நம்ம கொங்கு ஆம்புலன்ஸ்ல லாரி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? புருஷனுக்கு எதுவும் இருக்க கூடாது. இன்னும் எத்தனை கஷ்டத்தை தான் எனக்கு நீ கொடுக்க போயோ எனக்கு தெரியலையே. மாமா வாங்க மாமா, உடனே போய் அவரை பார்க்கலாம். வாங்க மாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயா, இந்த சீட்ல எழுதி இருக்கிற மருந்து மாத்திரலாம் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வாங்க. சரி சார், இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்தோம். துளசி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. மூச்சுக்கு 300 தடவை என் துளசி வந்துட்டாளான்னு உன்னை பத்தி தாம்மா கேட்டுட்டு இருக்கிறாரு. சார், என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவர் உயிரை நீங்க காப்பாத்திடுவீங்கல்ல? வேலைக்கு போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்கிறாருமா. எதிரில் வந்த மணல் லாரி அவர் மேலே மோதி தூக்கி வீசியதில்ல
தலையில பலத்த காயம் ஏற்பட்டுருச்சுமா. கண்ணாடி சில்லு கண்ணில் பட்டதுல செல்வத்தோட கண் பார்வை போயிருச்சு துளசி. கடவுளே, டாக்டர் என்ன சொல்றீங்க? என் புருஷனோட கண் பார்வை போயிடுச்சா? ஐயோ கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என்னை ஏன் இப்படி மாட்டி வதைக்கிற? எனக்கு இன்னும் எத்தனை கஷ்டத்தை கொடுப்பேன்னு தெரியலையே. டாக்டர், எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திருங்க டாக்டர். உங்க காலில் கூட விழுந்து கேட்கிறேன், என் புருஷனை காப்பாத்திருங்க டாக்டர். உன் வேதனை எனக்கு புரியுதுமா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் கொடுத்த மருந்து மாத்திரனால கண்ணில் ஏற்பட்ட புண் ஆர்மோ தவிர கண் பார்வை வராது. கண் பார்வை வரணும்னா கண்ணு ரெண்டையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு பல லட்சம் செலவாகும் துளசி. எனக்கு உங்க துளசி வந்துட்டாங்க. உன் புருஷனோட நிலைமைய பார்த்தியாமா? என் வாழ்க்கையில இருட்டா இருக்கிறதுக்கு வெளிச்சமா நீ வந்த துளசி. ஆனா உன் வாழ்க்கை இருட்டாகி போச்சியாமா துளசி. இந்த ஊர் உலகத்துல நம்ம எப்படி துளசி வாழ போறோம்? எப்படி துளசி வாழ போறோம்? இப்ப விக்கிற விலைவாசிக்கு கண்ணு இருக்கிறவங்க கூட கை நிறைய சம்பாரிச்சு குடும்பம் நடத்த முடியல துளசி. இப்ப அந்த கண் போனவனை வச்சுக்கிட்டு என்ன துளசி கஷ்டப்பட போற? என்ன துளசி கஷ்டப்பட போற? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கேங்க, நான் இருக்கேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உங்களையும் நம்ம குழந்தையையும் நான் நல்லபடியா பார்த்துக்குவேன். அப்படியே என்னால இந்த சமுதாயத்துல போராட முடியலன்னா நம்ம 3 பேரும் மருந்து குடிச்சு செத்து போயிடலாம். செத்து போயிடலாம். துளசி, வீட்டோட மாப்பிள்ள போயிட்டோன்னு சொல்லி போடுவேன் கஷ்டப்படல துளசி. வேலை வெட்டி இல்லாதவனு சொன்னப்ப கூட நான் கவலைப்படல துளசி. ஆனா இப்ப கண்ணு ரெண்டும் கூடானவனு சொல்லி கேவலமா பேசுவாங்க துளசி. நான் என்ன துளசி பண்ணுவேன்? இங்க பாருங்க, பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேங்க, நான் இருக்கேன். மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. சின்ன கிளி அன்ன கிளி சேல கட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. உன்னை நினைச்சுதான் நான் நிதமுண்டா என் தலவாரி பூச்சூடினே. ஒரு நாளும் பூம் பொட்டும் வாடாது மானே. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. ராசாத்தி என தொடத்தான் லேசாக விரல் படத்தான் ஆராத
சாமியுண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை. கலையாத வாசம் நாம் கொண்டாடும் நேசம். நிலையான உறவென்று வரலாறு பேசும். மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும். அண்ணா, ஏன்னா இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? அதான் நம்ம பிரிஞ்சிருந்தோம்ல, ஒன்று சேர்ந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்குண்ணா உங்களுக்கு இவ்வளோ சோகம்? நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனால் என் மக துளசி தான் எல்லாம் சேர்ந்து வெளியே அனுப்பிட்டுமே. அண்ணா, அவளுக்கு ஒரு கெட்ட நேரம், அதனால நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கா. ஒரு நல்ல நேரம் வரப்போ நாம கூட வந்து சேர்ந்துருவாண்ணா. எனக்கு என்ன, எனக்கு ஒரே ஒரு குறை. என் பொண்ணை நினைச்சாதானே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏம்மா, நாங்கள்லாம் இருக்கும்போது உன் பொண்ணுக்கு என்னம்மா குறை? அண்ணா, நீங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் மருமகனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பொண்ணு நிலைமை அதை நினைக்கும் போது தான் நான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதனால நீங்கள் என் பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்ண்ணா. என்னம்மா செய்ய சொல்கிற? அப்பா, நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை, எனக்கே ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி தான் அனாதையாக நிற்கணும். அதனால் நம்ம சொத்து வீடு சொகத்தை எல்லாம் என் பேருக்கு இல்லை இல்லை வேணாம் வேணாம், என் பொண்டாட்டி பேருக்கு எழுதி வச்சிருங்கப்பா. முத்து, சொத்தை எப்படிப்பா உன் பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைக்க முடியும்? ஏன்ப்பா எழுதி வைக்க முடியாது? நம்ம சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பேரில் இருக்கிறதா நமக்கு நல்லது. சொத்தை பூரா எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி பேரில் எழுதிட்டா என் பொண்ணு துளசி என்னப்பா பண்ணுவா? உன் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துர்லாம்ப்பா. அவள் சொத்துல இருந்து 5 காசு கூட எனக்கு வேண்டாம். ஏண்ணா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இங்கே பாருங்க, அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு என்னென்ன சீர் செய்யணும்னு இருக்கோ எல்லா சீரும் செய்வார். ஏன் பெரியவன் நான் இருக்கேன், உங்கள் பையனுக்கு நான் சொல்ல மாட்டேனா? சொல்லுண்ணா, நம்புங்க எங்களை. பொன்னி, உன்னை நம்புறேன் ஆரவள்ளி, உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன். என் மருமகனும் ரொம்ப நல்லவர் தான். இங்க பாருங்க, சீர்வரிசையெல்லாம் உங்க பொண்ணுக்கு தேவையான சீர்வரிசை செய்யும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பத்திரத்துல கையெழுத்து மட்டும் போடுங்க. அண்ணா, யோசிக்காதீங்கண்ணா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்க போடுங்க. ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்து உன் புருஷன் கையில கொடுத்து நல்ல வெடக்கோழியா ஒன்று பிடிச்சிட்டு வர சொல்லு. இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி குழம்பு தான். மனுஷன் அழிவது பொன்னால. ஐயோ, அடே சுப்பு, இதே அவளுக்கே நியாயமாடா? லாட்டரியில பணம் விழுந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா பணமே உழுவுல. சொல்லு பார்க்கலாம், இப்ப என்னடா பண்றது? என்னன்னு சொல்ற? ஆமாண்டா, அவ
லாட்ரி விழுந்துச்சின்னு சொல்லி என்னை கண்டுக்காம இருந்துட்டாடா. என்ன ஒரு சாமர்த்தியம். அவன் வரட்டு இன்னைக்கு பேசிக்கிற ரெண்டுல ஒண்ணு. ஏன் அதை அப்படி பண்ணிச்சு? இப்படி பண்ணிருக்காதண்ணா. ஏன்டா கேக்குற? பண்ணலன்னு நீ சொல்ற. என்னையும் பண்றா உன்னையும் பண்றா. என்ன பண்றா? அது அவளை கேட்டாதானே தெரியும். எங்க காணா? ஆமா உன்னதான் தொலைகிட்டு இருக்கிற. வா. என்ன தேடுறீங்களா? என்ன விஷயம்? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு தெரியணும்? இப்ப எனக்கு பணம் வேணும். எனக்கு பொண்டாட்டி வேண்டாம். அதுக்கு பதில் சொல்லு. சரி, உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. சரி, நான் கொடுக்குறேன். என்னென்ன பொசுக்குன்னு கொடுக்குறேன்ட்டா? அப்படியா? என்னது? அப்படின்னா பணம் கொடுக்குறோம்ட்டா வாடகைக்கு சைக்கிள் எடுக்கிற மாதிரியா உன் பொழப்பு? அண்ணே அதை விடு. இப்போ நீ நானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு லாரி போடுறான். அதை நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா காசு வருமா? அதை ரோட்டில் விட்டாதானே 15 சம்பாதிக்க முடியும் நம்ம. நல்லவா? அப்ப நீ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிதான் செய்வங்கிற. வருத்தப்படாதனே, உன்ன மாதிரி நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாது. அந்த விஷயத்துல அனுபவம் எனக்கு அதிகம். நாங்களும் அதை தாண்டி தாண்டா வந்திருக்கிறோம். அனுபவம் எனக்கும் தெரியும். அண்ணே எனக்கு தொழில் நல்லாவே தெரியும். சரி, 2 பேரும் சேர்ந்து அவர் தொழில் பண்ணலாம். ஏய், என்னோட தொழில் அனுபவத்தை சொன்னா நீ தாங்க மாட்டடா. என்னுடைய தொழில் அனுபவத்தை சொல்லட்டுமா? சொல்லுப்பா பாப்போம். காலை 2யும் கீழே வச்சு, அங்க என்ன லுக்கு, கைய 2யும் மேல வச்சு சும்மா கிட்டீர் கிட்டீர்னு அடிச்சா நிமிஷத்துக்கு 5 எடுப்பேன். என்னது? என்னத்தடா வெட்டி முறிப்ப? அப்படி சாய்க்கிட்டு துணியை வெட்டி முடிச்சிருவனே. தையல் மிஷினுக்காரனா நீ? ஆமாண்ணே. சரி சரி சரி, இப்படி விளக்கமா சொன்னா தானே தெரியும். ஏடா காமலையா, சுப்புவுக்காது இப்படி ஒரு சுறுசுறுப்பான தொழில் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியும்? வந்துட்டா பாரு. குட்டி விழிக்கதா தெரியாம நல்லா இருக்க மனுஷனை சுடுகாட்டுக்கு அனுப்ப தெரியும். அப்படியா? நல்ல குடும்பத்தை கெடுக்க தெரியும். வேற என்ன தெரியும்? என்னோட பவரே உனக்கு தெரியலையே. அவன் தான் கையை 2 மேல தூக்கிட்டு தான் அடிப்பான். நான் கையை 2 கீழே வச்சுக்கிட்டு அடிப்பான் பாரு. அப்படியே கிரிச்சுன்னு அப்படியே வெரி குட் நைஸ் மூவிங் பண்ணுவேன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு கடாகரியா போட்டு வளர்த்தி வச்சிருக்கிறான். இல்ல சுப்பு, என்ன மன்னிச்சிரு. வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போ. அப்போ அடியே, வாரம் ஒரு முறை வந்து பார்க்கறதுக்கு அவன் என்ன கந்துக்காரனா? இன்னொருக்கா அவளை திரும்பி பார்த்த மவனை உதைக்கிற உதையில ஊர் போய் சேர்ந்துருவாமா. ஓடி போயிடுற. அப்படியா? நான் இப்பவே என் அத்தம்மாவை ரெடியா இருக்கிறா. நான் என் அத்தம்மாவோட போய் கல்யாணம் பண்ணி கேப்பையா இருப்பேன். வரட்டா? சரி, உங்க அத்தம்மாவை வயசுக்கு வரங்காட்டி நீ சொல்ல. ராக்கம்மா, என்ன மன்னிச்சிரு. நம்மள தாலி கட்டிவிட்டு நம்ம வந்து அப்படி இப்படின்னு இருந்தா நல்லா இருக்காது. இன்னமேலும் உன்னை காலம் பூரா கண் கலங்காம, அதுவும் வெங்காயம் நீ அருவாமனையில் அறியும் போது கூட கண்ணீர் வராத நான் பாத்துக்கிறேன். வாடா என் செல்லா குட்டி. விருப்பப்பட்டு நெருங்கி வந்தா விளக்கடைக்கும் வாமான்னு நீ சொன்னா தருவேனே தேனு. வட்டியோட அசல வாங்க அதுதானே சீனு.
பழக்கிற பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கேத்தி கேட்டா கதையளக்கிற கேப்பான் என்ன வெடிக்கிற தீட்டா ஒதுங்கி நிக்கிற ஊசு பேத்தி லாலா கடசாந்தி உன்ன போவேன்னு நான் ஏந்தி லாலா கடசாந்தி உன்ன போவேன்னு நான் ஏந்தி ஏண்டா எலி பிடிக்கிற ஈயா எல விரிக்கிற தூண்டி துருவு நிக்கிற சுதியேத்தி பாண்டா சுழல வைக்கிற வாகா வழிமறிக்கிற தாண்டி தவறு பண்ணற அடியாத்தி லாலா கடசாந்தி முன்னாலானே நான் பூந்து லாலா கடசாந்தி உன்ன போவேன்னு நான் ஏந்தி ஆசை விறகடுப்புல வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன்ன நினைக்கையில் நெடியேறும் பாசி பயிர கணல பாதாம் பருப்பு செய்யற ராசா உன நிறங்கள் ருசி மாறும் மத்தாக மனசனி கடையாம என்ன மாறாப்பில் பதம் பாரு சத்தாக சகலமும் தர போன மத்த சாப்பாட்டு பசியான உசுரே கேட்க உன்னை நான் தூக்க வரேன் மாம கூத்தடிக்க லாலா கடசாந்தி உன்ன போவேன்னு நான் ஏந்தி லாலா கடசாந்தி உன்னாலானே நான் பூந்து வந்தீங்க எங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அருண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க அண்ணனுக்கும் முடியலப்பா அதான் உன்னை பார்த்து உதவி கேட்கலாமேன்னு வந்தேன் எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல எதுக்கு இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க கொல்லாம கொள்ளாம அருண் ஒன்னி வரலப்பா நான் தான் கூட்டு வர சொல்லி கூட்டு வந்தா அப்படி ஏன்னா உனக்கு தான் அறிவு இல்ல எங்க அன்னைக்குமா அறிவு இல்ல இது என்ன பிச்சைக்காரங்க வாழ்ற இடம் நினைச்சீங்களா லட்சாதிபதிங்க வாழ்ற இடம் திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம அருண் உன்ன மாதிரி படிச்சிருந்தா அந்த மேனஸ்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும்பா நான் படிக்காதவன் அதை பத்தி எனக்கு தெரியாதப்பா சரி சரி என்ன விஷயமா வந்தீங்க தம்பி மனசு விட்டு கேட்குறேன்ப்பா நானும் ஒன்றையும் சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுப்பா பசிக்குதப்பா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுக்க முடியுமாப்பா பாவம்பா நான் கூட பசியை தாங்கிக்குவோம்ப்பா ஆனால் அவங்க அண்ணி பசியை தாங்க மாட்டாப்பா வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தப்பா அவ இந்த கடைக்காரனை கட்டிக்கிட்டு அவள் எப்படி தான் வாழ போகிறாளோ எனக்கு தெரியலப்பா ஐயையோ இன்னைக்கு நாங்க வீட்ல சமையல் செய்யவே இல்லையே நாங்க 2 பேரும் இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம் என் ஒய்ஃப் வேலை செய்யற இடத்துல இருந்து இன்னைக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க அதனால நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்லாம கொள்ளாம வந்தது உங்க தப்பு அண்ணி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பசியெல்லாம் இப்போ எனக்கு பழகி போச்சு தம்பி உங்க அண்ணி வசதியா வாழ்ந்த பொண்ணப்பா கஷ்டம்னு என்னன்னு தெரியாம அவ வாழ்ந்துட்டாப்பா பாவம் இந்த பாலா போன உலகத்துல இந்த குடனை கட்டிக்கிட்டு அவ என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியாம தான் பாவம் அந்த கடவுளே எங்க அண்ணன் பிடிக்கிட்டான்ப்பா எங்களுக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே வரக்கூடாதப்பா இந்த பச்சை மண்ணு மட்டும் இல்லைனா நாங்க ஒரு அரளிவதையை அரைச்சி குடிச்சிட்டு நாரே எங்க வாழ்க்கையே முடிச்சிருப்போம்பா இப்பதான் இருந்த கேஸ என் ஒய்ஃப் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்காக கட்டிட்டு வரேன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என் பொண்டாட்டியோடைய ஆசையை டாக்டருக்கு படிக்கணுங்கிறத நிறைவேற்றி வச்சிட்டு இருக்கிறேன் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க என் ஒய்ஃப் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இலவசமா வைத்தியம் பண்ண சொல்றேன்
மச்சான் யாருங்க மச்சான் இவங்க? என் பண்ண வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏதோ பண உதவி வேணும்னு இப்போதைக்கு வந்திருக்காங்க. பிச்சைக்காரங்க தான் மச்சான். 10 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க, இவங்க போய் பாஸ் பாஸ் பேசிட்டு ஆபீஸ் நம்பர் வேலைக்கு பாருங்க. என்னங்க நீ? டேய், என்னடா சொன்ன? வேலைக்காரங்கடா சொன்ன? ஏண்டா ஏன் வேலைக்காரங்கன்னு சொன்ன? அவர்கிட்ட பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அவர்கிட்ட அண்ணா அண்ணி நாங்க தான் சொன்னா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடும் இல்ல? டேய், இன்னைக்கு நீ வாழ்றியே இந்த வசதியான வாழ்க்கை, இது நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சைடா, பிச்சை. டேய் அருண், என்னத்தான் உன்னை அண்ணான்னு சொல்ல முடியினாலும் இந்த பாலா போன குடனை பார்த்தாச்சும் ஒரு அண்ணான்னு உன்னால சொல்ல முடியுதாடா? நீ உன் படிப்புக்காக அவ கழுத்துல இருந்த நகையை கழட்டி கொடுத்து வித்து உன்னை படிக்க வச்சா. கேட்கும் போதெல்லாம் என்னையும் கேட்காம கூட உனக்கு பணத்தை வாரி வாரி அள்ளி கொடுத்தா. பாவம், இந்த உன் அண்ணி பார்த்து கூட உன்னை அண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாடா. என்ன வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, அது உங்க கடமை. நான் வந்து இல்லைன்னு சொல்லல, உங்க கடமை தானே செஞ்சீங்க. என்கிட்ட இல்லாத பணத்தை குடு குடுன்னு கேட்டா நான் எங்க இருந்து கொடுப்பேன்? வேணா ஏங்க சாப்பாடு செய்யல, நாம சாப்பாடு செஞ்சுட்டோம்ல. நீ கொஞ்சம் கம்மனேரு, அவங்களுக்கு கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஏங்க சீட்டு பணம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தானே இருக்கு, அது வேண்டியதானே? நீ இப்படியே கொடுத்து பழக்கனா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நகையே கேட்பாங்க, அப்புறம் பணம் கேட்பாங்க. நீ கொடுத்துக்கிட்டே இருப்பியா? போய் உனக்கு உள்ள இருக்கிற வேலையை பாரு. அவங்க எப்படியா கெட்டுட்டு போகட்டும். பார்த்தியா துளசி, காசு பணம் இருக்கிற இடத்துல அவனை எப்படிலாம் தூக்கி ஆசைமா பாசையா தூக்கி நம்ம வளர்த்திருப்போம், பண்ணியிருப்போம். இப்ப காசு பணம் வந்துட்ட உடனே நம்மளை மனுஷனா மதிக்காம கூட தூக்கி எறிகிற மாதிரி பேசுறான் துளசி, தூக்கி எறிகிற மாதிரி பேசுறான். அவன் காட்டுற நன்றிகளை பாத்தியா துளசி, பாத்தியா துளசி? அந்த பாலா போன கடவுள் நம்ம இப்படி கேவலமான வாழ்க்கையை வாழ வச்சுட்டான் துளசி, கேவலமான வாழ்க்கையை வாழ வச்சுட்டான் துளசி. கொடுக்க போறியா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க தானே போற, எப்பயே கொடுத்தா என்ன? எனக்கு முத்தம் வேணும். நான் தர மாட்டேன். எனக்கு வேணும். சொன்னா கேளுங்க மாமா, ஏன் மாமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? மாமா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் தரேன். எனக்கு இப்ப தரப்போறியே இல்லையா? இப்பெல்லாம் நான் தர மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தருவேன். எனக்கு வேணும். மாமா பொன்னி, என்னதெல்லாம் உன்னை தாண்டி கேட்கறேன், என்னதெல்லாம்? ஏங்க கட்டிக்க போறவனை கட்டி பிடிச்சா தப்பா? என்னது கட்டிக்க போறவனா? கட்டின புருஷனா குத்துக்கல்லாட்ட இருக்கும்போது இன்னொரு புருஷனா உனக்கு? கேடு கட்ட நாய! ஏய், நீ எனக்கு புருஷனா? புருஷங்கிறது நான் உனக்கு போட்ட பிச்சை. ஏண்டா பட்ட படிப்பு படிச்ச நாயங்க, படிக்காத மாக்கா நீ எனக்கு புருஷனா? படிக்காதவன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு என்ன நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னது? நான் உன்னை காதலிச்சனா? அடே, காதலிக்கிற மாதிரி நடிச்ச. உன் மேல பாசம் கட்ட நான் என்ன பச்சை பிள்ளையா?
உன் வம்சத்தையும் வேற இருக்க வந்த பாதகத்திடா. எங்க அம்மாவோட ஆசை லட்சியத்தை நிறைவேற்றணும். அதுக்கு காதலுங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கல. நீயும் அதுல வந்து சிக்கல. உன்னை வச்சு எப்படி உன் குடும்பத்தை ஆட்டின பாத்தியா? உங்ககிட்ட இருந்து உன் தங்கச்சியை பிரிச்சு உங்க அப்பனை வீட்டை விட்டு துரத்தி உன்னை தனி மரமா நிக்க வச்ச பாத்தியா? ஆடி திருட்டு முண்டைங்களா, உங்களை நல்லவளுங்கன்னு நம்பி வீட்டில் விட்டேன். கடைசியா என் தங்கச்சியும் என் வீட்டில இருந்து அனுப்பிட்டீங்க. இந்த பாலா போன காதலுக்காக என் தங்கச்சியும் இழந்துட்டேன். இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இந்த வீட்டில் இருக்க கூடாது. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இல்ல ஒருத்தர் கூட உசுரோட போய் சேர மாட்டீங்க. ஏய், நீ பல்லில்லாத பாம்புடா. உன்னால என்ன செய்ய முடியும்? என்னடா சொன்ன? ஏய், ஏட்ரா, ஏட்ரா. ஏய் சவுந்தரபாண்டி, என்னடா எங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லடா பங்காளி. பங்காளி நம்மட சண்டைக்கு வர்றான்டா. நாமெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நம்மளா இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாருடா? நான் யாரா? ஆமாண்டா, நீ யாரா? டேய், இது எங்க அப்பா எங்க பாட்டனெல்லாம் சம்பாரிச்சு கட்டின வீடுடா. இது என் பொண்ணு வீடு. இது உன் பொண்ணு வீடா? ஆமா, இது என் பொண்ணு வீடு. ஏய், இப்படியெல்லாம் கடைசி நேரத்துல நீ பண்ணுவீன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க அப்பா சொத்தை பாத்தி என் பேருக்கு எழுதிட்டேன். இப்போ இது என்னோட வீடு. இந்த வீட்டுல நீ இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அத நீ பண்ணக்கூடாது. என்னடி போனா போகுது பொம்பளைன்னு பார்த்தா ஒரேடியா எகற? என் பொண்ணு அடிக்க நீ யாருடா? ஏய், முதல்ல ஒன்னதாண்டி அறிஞ்சிருக்கணும். இத்தனை காரணம் நீதாண்டி. என்ன தைரியம் இருந்தா எங்க கண்ணு முன்னாடி எங்க அக்காவைய கையிட்டு அடிப்ப. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவன் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டு போறான். இனிமேலாவது இந்த வீட்டு பக்கம் வராம இருக்கட்டும். பொன்னி, இதுதான் நீ என் மேல வச்ச காதலாடி. உன் காதல் உண்மைன்னு நம்புன. நீ எதை சொன்னாலும் செஞ்ச. நீ காட்டுற நண்டி கடன் இதுதான் அடி. இதுதானா? உனக்காக உயிரா நினைச்ச என் தங்கச்சியே வீட்டை விட்டு அனுப்புன. எங்களுக்காக எதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவையும் வீட்டை விட்டு அனுப்புன. இதுக்கெல்லாம் காட்டுற நன்றி கடன் இதுதானா பொண்ணு? இந்த வீட்ல நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? உன்னை கல்யாணம் பண்ணல இருந்து எல்லாமே குறைதான். இங்க பார், என் பிள்ளை வயிற்றுல ஒரு புழு பூச்சுண்டாச்சா? இல்ல, மல்டிங்கிற பேரு தான். இங்க பார், என் புள்ள 4-5 குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் எங்களோட ஆசை. ஏன் ஆம்பளைக்கு மட்டும்தான் குழந்தை இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் பொம்பளைங்க படிக்கக்கூடாதா? என் சொத்துக்கு வாரிசு வேணும். அதுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட சௌந்தரபாணி மாமனத்தா நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க பார், என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உனக்குதான். வந்து பந்திலேயே உட்காந்து மூக்கு மட்டும் நல்லா தின்னுட்டு போ.
எனக்கு உலகம்னா இப்பதாண்டி புரியுது, இப்பதான் புரியுது. பொண்டாட்டி பேச்ச தெய்வ வாக்கா நினைச்சு நடக்கிறவனுக்கெல்லாம் இதுதாண்டி கெதி, இதுதான் கெதி. உன் பேச்ச கேட்டு ஆடுன ஆட்டத்துக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்டடி, சரியான தண்டனை கொடுத்துட்ட. எந்த மாமனுக்காக நீ என்னைய வேண்டான்னு ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போறையோ, ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் நீ அந்த மாமனாலேயே திரும்பி வந்து என்கிட்ட நிப்படி, நிப்ப. அப்ப புரியுண்டி உனக்கு உண்மையான அன்பு எது, பொய்யான அன்பு எதுன்னு. நீ நல்லா இருடி, நல்லா இரு. சவுந்தர பாண்டி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நம்ம நினைச்சதை விட ஒரு மடங்கு சொத்து நமக்கு சேர்த்து கிடைக்க போகுது. போனஸா பொண்ணியும் நமக்கு கிடைச்சிட்டா. சொத்துக்கு சொத்து, சோகத்துக்கு சோகம். சொத்துக்கு ஆசைப்பட்டுதா நம்ம அக்கா ஆரவழி புருஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொன்னோம். நாம 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டு அந்த பழிய அண்ணன் சிவராம மேல போட்டுட்டோம். நம்ம அக்கா காரியம் பொண்ணையும் நாம சொல்றத உண்மைன்னு நம்பிட்டு அந்த சிவராம குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க. நாம கெட்டவனை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் பொண்ணுக்கும் பெட்டி மேல கொட்டி ஆகணும். பாவீங்களா, கூட பிறந்த அக்காவுக்கு குழியை பிடிச்சிட்டீங்களேடா. உங்களை எவ்வளவு நல்லவன் நான் நினைச்சேன். ஆனா இப்படி நயவஞ்சகனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. எப்படிடா, எப்படி கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைச்சீங்க? துரோகம் பண்ணது நாங்களா இல்ல நீயா? உனக்கு கந்து வட்டி பணம் வசூல் பண்ண நாங்க வேணும். யாரையாவது போட்டு தள்ளணும்னா அதுக்கு நாங்க வேணும். ஆனா உன் மாப்பிளைக்கு, உன் பொண்ணுக்கு மாப்பிளைய வர்றதுக்கு நாங்க வரக்கூடாது. இத்தனை நாளா நாய் மாதிரி உங்க பின்னாடி சுத்துங்க. எதுக்கு? உங்க பொண்ணை கட்டிக்கிட்டு உங்க சொத்துக்கெல்லாம் சொந்த காரணமாகறதுக்கு தான். ஆனா உங்க மக எங்களை விட்டுட்டு வேற உனைய கூட்டிட்டு போவா. நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அட பாவீங்களா, என் தம்பிங்க நல்லவன்னு நினைச்சு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டனே. இங்க பார், ஒரு வம்சத்தையே அழிக்க நான் காரணமாயிட்டனே. விடமாட்டேன்டா, விடமாட்டேன். உங்களை சும்மா விடமாட்டேன். போலீஸ்ல சொல்லியா? போய் சொல்லு. நம்ம 2 பேத்துக்கும் உனக்கு தான் பங்கு இருக்குன்னு நானும் சொல்லுவேன்ல. டேய், நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். என் பொண்ணுகிட்ட சொல்லதான் போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த தாண்டா போறேன். அக்கா வேண்டாங்க்கா. பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லி எனக்கு நடக்கிற பொண்ணான கல்யாணத்தை நிறுத்திடாதக்கா. டேய், நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்டா. இங்க பார், போலீஸ்ல சொல்லி உங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அக்கா வேணாங்க்கா. இல்லடா, இல்ல, நீ என்ன கெஞ்சனாலும் சரி, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ தண்டனை தாண்டா அனுபவிக்க போற. டே தோர பாண்டி, அக்காவை கொண்டு வரா. ஏண்டி திருட்டு முண்டை, திட்டம் போட்டவங்கிட்டயே உன் திருட்டுத்தனத்தை காட்டுறியா? எனக்கு தெரியும்டி, இப்படி ஏதாவது வில்லங்க நடக்கும் போது உன் வில்லித்தனத்தை எங்கிட்டயே காட்டுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும்.
கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை கிடைக்காம போயிடும். அதனால உன்னை கொல்ற தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. போக்கா போ. மாமன் அங்க தனியா இருந்து கஷ்டப்படுறாரு, துணைக்கு நீயும் போ. உன் பொண்ணோட தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் காதலிக்காதீங்க, கலட்டி விட்டுருவாளுங்க. அப்படியே காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் கவுத்து போடுவாளுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் கட்டிக்கிட்ட பேச்சை யாரும் கேட்காதீங்க. நடு தெருவில் நிற்க வச்சிருவாளுங்க. கடைசியா புலம்ப விட்டுட்டு போயிடுவாளுங்க. அடே வாடே, என் குடிய கெடுத்தவள, என்ன எவன் குடியடிய கெடுக்க வந்த? என்ன பைத்தியக்காரனா அலைய விட்ட? ஒன்றும் தெரியாத எங்க அப்பனை மில்லுக்கு வேலைக்கு போய் நொந்து போக வச்ச. என் தங்கச்சிய வாழ்க்கைய சித்திரவதை பண்ணிவிட்ட. ஆடி பழி வாங்குறேன்னு எங்க குடும்பத்தையே நடுத்தருவில் கொண்டாந்து நிப்பாட்டிடியேடி. எனக்கு நான் பழி வாங்கணுங்கிற இடத்துலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிச்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். என்ன வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். இப்போ நான் ஒரு அனாதையை அடிக்கிறேன். அடியே நடிகடி, நீ மகா நடிக. உன் நடிப்பத்தான் சீனுக்கு சீனு பார்த்தமே. இனியும் உன் நடிப்பை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. எனக்கு எங்க அப்பனை கொண்டது என் தாய் மாமனுக்கு தான். அது தெரியாம நான் உங்களையும் உங்க அப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு என்ன படிச்சிடுங்க. இப்போ அவனுக்கு எங்க அம்மாவையும் கொண்டுட்டானுங்க. ஏய், உன் தாய் மாமனை கட்டிக்கிறன்னு போறேடே, இங்க எதுக்கடி மறுபடியும் வந்த? என் புருஷன் நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏது புருஷனா? நீ தான் என்னைய புருஷனாவே மதிக்கலையேடே. அப்புறம் எப்படி உன்னை இது மதிப்பேன்? எனக்கு நான் செஞ்சது தப்புதான். அந்த தப்புக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. யாருக்குடி வேணும் உன் மன்னிப்பு? ஒன்னும் தெரியாத செல்வத்து மேல அநியாயமா பழிய போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. அவனுடைய பார்வையை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு. அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். இல்ல எங்க அப்பனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவரை மில்லுக்கு வேலைக்கு போக வச்சு அவரோட நிம்மதியை உன்னால திருப்பி தர முடியுமா? அப்ப சொல்லு, உன்னை நான் மன்னிக்கிறேன். இல்ல என் தங்கச்சியை தான் தெருவா அலைய வச்சு ஒண்ணுமில்லாம பண்ணியே அவளோட நிம்மதியை சந்தோஷத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? திருப்பி கொடு, அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். காதலிச்ச பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அட அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ பேச்ச கேட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நடந்துக்கிட்டேன். அதனால இப்ப கடைசியா அப்படி தெருவில் நிக்கிறேன்டி, உன்னால நடு தெருவில் நிக்கிறேன்டி. நான் இழந்த நிம்மதிய சந்தோஷத்தையும் உன்னால திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்லு, உன்னை நான் மன்னிக்கிறேன். எனக்கு
நான் பண்ணின தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். பொன்னி, உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டிக்கும் எந்த புருஷனும் கொடுக்காத தண்டனை. என்ன தண்டனை எனக்கு பாக்குறியா? நீ விதவையா வாழ போற. நீ விதவையா வாழ போறடே, விதவையா வாழ போற. நான் இந்த பீர்ல விஷத்தை கலந்து குடிச்சிட்டேன்டி, விஷத்தை கலந்து குடிச்சிட்டேன். எங்க தப்பு பண்ணினது நான் தானே. நீங்க எதுக்குங்க சாகணும்? எனக்கு தாங்க உண்மையான அன்புக்கு வித்தியாசம் தெரியல. உங்களோட உண்மையான அன்பு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் சாகும் போதாவது எனக்கு என்னோட உண்மையான அன்பு உனக்கு புரிஞ்சது. அது போதண்டி எனக்கு. இனி மேலாவது இந்த வாழ்க்கையில நீ யாருக்கும் துரோகம் பண்ணாம நல்லா இருடே, நல்லா இரு. ஐயோ, நீங்களும் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களா? நான் ஆயுசுக்கும் தீராத பாவத்தை பண்ணிட்டனே. கடவுளே, இந்த ஜென்மத்துல எனக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டான். பொண்டின்னு என் மேல உசரியே வச்சிருந்தீங்களே. இப்படி இந்த பாலா போனவளால இப்ப உசரியே விட்டுட்டீங்களே. எனக்கு நீங்க இல்லாத இந்த உலகத்துல இனி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. அறியாததென்னவோ உன் பாடலொன்றுதான் என் சொந்தமென்பதோ. என்னை என்றும் காக்கவே, என்னை என்றும் காக்கவே
சொந்த பந்தம் இருந்தோம் அந்த கடவுள் நம்மளை இன்னைக்கு பிச்சைக்கார ஆக்கிட்டானாமா, பிச்சைக்கார ஆக்கிட்டானாமா. நாம மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம், ஆனா இப்ப நமக்காக யாருமே வாழலையாமா, வாழலையாமா. துளசி, காசு பணம் இருக்கும் போதெல்லாம் அண்ணன் தம்பிலாம் கண்ணுக்கு தெரிஞ்சானுங்க. இன்னைக்கு எவனுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க துளசி, எவனுமே தெரிய மாட்டேங்கிறானுங்க. நீ கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைக்காம என்னென்னமோ தாராம தர்மமெல்லாம் பண்ணியா துளசி. இன்னைக்கு அந்த கடவுள் உன்னைய பிச்சைக்காரி ஆக்கிட்டானே துளசி, பிச்சைக்காரி ஆக்கிட்டானே துளசி. இங்க பாருங்க, காசு பணம் இல்லாத ஏழைய கூட வாழ்ந்துடலாம், ஆனா மனசுல தைரியம் இல்லாம கோழைய மட்டும் வாழக்கூடாதுங்க. நாம நல்லா இருக்கும் போது எல்லாருக்கும் உதவி பண்ணணும். ஆனா இப்ப நம்மளையே நம்மளால பாத்துக்க முடியல. இனிமே நம்ம எதுக்கு அவங்க உயிர் வாழணும்? பேசாம மருந்தை குடிச்சிட்டு நானு நீங்க குழந்தை 3 பேரும் செத்து போயிடலாங்க. துளசி, நம்ம வாழும்போதுதான் நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. சாகும்போதுனாச்சும் 2 பேரும் சார்ந்து சாவறத ஒரு புண்ணியமாக கிடைச்சிருக்கு துளசி, புண்ணியமாக கிடைச்சிருக்கு. நம்ம சாவறத பத்தி கூட இல்லை துளசி. பாவம் அந்த பச்சை மண்ணு கொல்றன்னு சொல்றே துளசி. ஒரு ஈர்ப்பு கூட நீ துரோகம் நினைக்காத. நீ எப்படி துளசி இந்த பச்சை மண்ணை கொல்றன்னு சொல்ற துளசி? செத்த தாய் குழந்தைய கொண்டுட்டா அது பாவம் இல்ல. அந்த குழந்தைய அனாதைய விட்டுட்டு செத்து போயிட்டாடா, அது பசியில 4 பேத்துக்கிட்ட கையேந்தி நிக்குமே, அதுதாங்க பாவம். துளசி, எத்தனையோ கல்யாணமான தம்பதிகள் குழந்தை இல்லாம குழந்தை வர வேணும் குழந்தை கோயிலுக்கு போய் பார்த்துருக்கேன் துளசி. அந்த வரமா நம்ம குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்தா அவங்கனாச்சும் இந்த குழந்தைய வளர்த்துவாங்க துளசி, வளர்த்துவாங்க துளசி. நம்ம இறந்தாலும் கூட அந்த குழந்தைனாச்சும் வாழட்டும் துளசி, வாழட்டும் துளசி. கடவுளே, என்னதான் எல்லாரும் இருந்து அனாதையாக்கிட்டேன், ஆனா என் குழந்தைய தாய்க்கு தாயா இருந்து நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். தயவு செஞ்சு என் குழந்தைய நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு உனக்கு கேட்டுக்கிறப்பா. துளசி, உங்க கையில் எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கோமா, ஆனா இப்ப சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னு கேக்குறியா துளசி? சாவு சோறு கூட பொண்டாட்டி கையில சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் அம்மா கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அண்ணி, பொன்னியா, வாம்பா வா, நல்லா இருக்கியா? அண்ணி, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. பொன்னி, வாமா, நாங்க உயிரோடு இருக்கிறோமா இல்ல செத்து போயிட்டு பார்க்க வந்தியாமா? நான் ஒரு பாவம் அறியாத என்ன உன் வீட்டை விட்டு துரத்துனேன். நான் உனக்கு கனவுல கூட எந்த துரோகமும் நினைக்கலையே பொண்ணு.
எங்களை எதுக்கு பொண்ணு பழி வாங்கணும்னு நினைக்கிற நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நடந்துருச்சு இல்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் துளசி. அண்ணே சத்தியமா சத்தியமா சொல்றேன், என் மாமனுக்கு செஞ்ச தப்புக்கு நான் உங்களை இப்படி தண்டிச்சிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கதா இங்க நான் ஓடி வந்தேன். எங்களை தேடி வந்துட்டேன். ஆனா நாங்க உங்களை எல்லாம் விட்டு போயிட்டு இருக்கோம்மா. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? அம்மாடி, இனிமே நாங்க யாரும் உங்க வீடு தேடி வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். இனிமே அது கூட இது கூட கேட்க மாட்டோம்மா. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிட்டோம். ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? வாழ கொடுத்து வைக்கல. இனிமே உங்ககிட்ட சொத்து சொக கேட்டு வந்து வாசல்ல நிக்க மாட்டோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் எல்லாரும் இருந்தோம், யாரும் இல்லாம அனாதையா இருந்தேன். ஆனா அனாதைய விட்டுறக்கூடாது. பொன்னி, மனுஷன் வாழணுங்கிற ஆசையில 1000 கனவோட வாழ்க்கையை தொடங்குறான். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி யாரும் வாழ்றதில்ல பொன்னி. நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது பொன்னி. அடுத்த அதுலயும் என் துளசி தான் எனக்கு மனைவியா அமையணும் பொன்னி. இனிமேல்ட்டு எங்களுடைய வம்சத்தை நீதான் பொண்ணி வாழ வைக்கணும், நீதான் பொண்ணி வாழ வைக்கணும். எங்களால ஒன்னா வாழத்தான் முடியல, ஒன்னா சாகவாத புண்ணியம் கிடைச்சத பொண்ணி. என் வம்சம் வாழணும் பொண்ணி, என் வம்சத்தை வாழ வை பொண்ணி, என் வம்சத்தை வாழ வை பொண்ணி. அனாதி ஆக்கிட்டு இப்படி எல்லாருமே போயிட்டீங்களே. இந்த பாவியால ஒரு குடும்பமே அழிச்சு போச்சு, ஒரு வம்சமே தொலைச்சு போச்சு. இந்த பாவி எப்படி வாழ போற? கடவுளே, தப்பு பண்ணிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த குழந்தைய நான் எப்படி காப்பாத்துவேன்? சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே. சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே.
இந்த தங்கங்கள் போகட்டுமே உங்கள் தர்மங்கள் வாழட்டுமே இந்த தங்கங்கள் போகட்டுமே உங்கள் தர்மங்கள் வாழட்டுமே சொந்தங்களே சுற்றங்களே சோகம் என்ன சொல்லுங்களே நாள் குறிக்க தீ வளர்க்க பூ முடிக்க கிளிகள் நினைக்க நாள் வந்தது தீ வந்தது பூ வந்தது எதுவோ நடக்க வாங்கி வந்த மா